முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கையாகும். தன்னம்பிக்கையுடன் பிடி/பிஆர்டிஇ தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு எதை பற்றினா, நாம் படித்தும் படிக்காத மாதிரி தோணுதா, அதுக்கு என்ன காரணம், அதிலிருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நாம் நம்மளோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் படித்தது படிக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் நம்மளோட சப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் அல்லது ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாம் தரோவாக படிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் 100% இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு முதன்மையான காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எக்கச்சக்கமான கண்டென்ட் எல்லாம் இருக்கும். ஒரு யூனிட்டை படித்து முடிக்கும்போது எக்கச்சக்கமான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ மைண்டில் எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அப்போது இந்த கண்டென்ட்டுக்கான ஆன்சர் இது, இதுக்கான அந்த ஆன்சர் அது அப்படின்னு நான் அதிகமாக குழப்பிப்போம். அப்போ பார்க்கும்போது ஒரு கொஸ்டினை நாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் சரியாக வராது. இதுதான் நமக்கு பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட எக்ஸாம் டைமில் நம்ம ப்ராப்பராக 100% கான்சன்ட்ரேட்டோட படிக்காமல் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு நம்மளோட எக்ஸாமில் ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதில் 2 தப்பு அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் மீதி 2ல் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நாம் செலக்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட கண்டென்ட்டில் நாம் தரோவாக இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கிறதுக்கு சரியான டைமை அலாட் பண்ணாமல் இருக்கிறது தான் செகண்ட் ரீசனாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை நாம் படிக்கணும். ஸோ அப்போ அந்த 5 to 6 மணி நேரம் நாம் படிக்காமல் இருக்கும்போதே ஒரு 2 நாள் படிச்சிருப்போம், 3ஆவது நாள் விட்டுருப்போம். அதுக்கப்புறமா படிக்கும்போது அந்த 2 நாள் படித்தது மைண்டில் இருக்காது. இது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மெட்டீரியலில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் நம்ம படிக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு டாப்பிக்கில் இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கோட பாதி தான் படிப்பாங்க, மீதியை படிக்க மாட்டாங்க. அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, மீதி டாபிக் எனக்கு தெரியும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போவாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நாம் படிக்கிறத 100% கான்சன்ட்ரேட்டோட படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதுக்கு இடம் தரக்கூடாது. ஸோ நாம் படிக்கிறத ஒவ்வொரு லைனாக நாம் தரோவாக படித்தாதான் அது நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லேசினஸ் என்ன இருக்குன்னா, எல்லாரும் படிப்பாங்களா, நாம் மட்டும் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லேசினஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு படிக்கிற ஆசை இருக்கும், ஆனாலும் சில டைமில் படிக்க தோணாது. ஸோ அப்போது ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸாமுக்கு போனோன்னா நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன வழி, அதுலேருந்து வெளிவரதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் டேபிள் போடுங்க. டெய்லி அட்லீஸ்ட் மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ் நான் படிப்பேன் அப்படிங்கிற முடிவெடுங்க. முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக தரோவாக படிச்சுட்டு வாங்க. அங்கே இருக்கிற ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தரோவாக படிச்சுட்டு வாங்க. அப்படி படிச்சுட்டு வரும்போது சின்னதாக ஒரு நோட்ஸ் இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அது நமக்கு நினைவு கூர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த 2 ஹவர்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எங்கேயோ போகிறோம், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்ஸை உங்கள் கையிலேயே வைங்க. ஸ்கூலில் லெஷர் பீரியடில் அப்போது அந்த இன்ஸ் எடுத்து அதை அப்படியே பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் காலையில் படித்தது எல்லாமே அப்படியே ரீகால் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு வரும். ஸோ அப்போது ஸ்கூலில் அந்த
ஃப்ரீ பீரியடில் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சில பேர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போவீங்க, ஒரு 1/2 ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணி போவீங்க. அப்படி போகும்போது அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் எடுத்த ஹிண்ட்ஸை வந்து அப்படியே பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். அடுத்ததாக நீங்கள் படிக்கிற முக்கியமான அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற ரூமில் வந்து ஒரு சின்ன சின்ன பிட்டாக வந்து அங்கே வந்து எழுதி வைங்க. ஸோ அப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லாட்டி ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த பேப்பரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த நினைவு கூறும் திறன் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும். இதுலேயும் சில பேர் இருப்பாங்க, நான் வந்து ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க மாட்டேன், நான் மெட்டீரியலில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் செய்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹைலைட்டர் பென் வச்சுக்கோங்க. அந்த ஹைலைட்டர் பெனில் அந்த மெட்டீரியலில் எந்தெந்த வேர்டு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது செகண்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்தாலே அது நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுற அந்த எபிலிட்டி வரும். நாம் படித்தும் படிக்காத மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எடுத்துட்டோன்னா 1 or 2% மட்டும்தான் படிச்சுட்டு இருப்போம். மீதி எல்லாமே ஜாலியாக ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நாம் வந்து ஏன் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் படிக்கிறாங்களா, நாம் மட்டும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் திங்க் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம படித்ததை வந்து நம்ம மைண்டில் தக்க வைக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அவங்க படித்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி நம்மளோட என்ன அப்படிங்கிறது வந்து அரசு வேலை. அந்த அரசு வேலை வேணும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. நம்பிக்கையோட 100% எஃபோர்ட் போடுங்க. உங்களால் கண்டிப்பாக அரசு வேலை வாங்க முடியும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.